மாறன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போயிருக்கேன் அந்த ஊருக்கு. அது ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளின்னு வச்சுக்கேன். ஃப்ளைட்டு வந்து எமர்ஜென்சி லேண்டிங்கில் லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆகி மழை, அந்த ஊருக்கு போக முடியல டைமுக்கு. அப்படின்னோடனே ஒரு டாக்ஸி பிடிச்சி போகிறாரு. மழை, வெள்ளம், கையில் மருந்து வச்சிருக்காரு. அப்புறம் வந்து இந்த டிரைவர் சொன்னாங்க, இதுக்கு மேலே வண்டி போகாது, இந்த காடு தான், நடந்து போயிடுங்க. அந்த காட்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டியும் போனார். அந்த டாக்டர் போய் ஒரு கரை இருந்தது, அந்த கரையில் ஒரு போட் இருந்தது. அந்த கரையை தாண்டினா அந்த ஊருக்கு போயிடலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அந்த மலையில் அந்த கரையில் இருக்கிற வீட்டில் கதவை தட்டி ஒரு 8 வயசு பாப்பா வெளில வந்துருக்கு. வந்துட்டு என்ன வேணும் அப்படின்ட்டு இருக்கு. இல்லை, நான் அந்த கரை பக்கம் போகணும், மழை பெய்யுது, எனக்கு போட் வருமானோடனே, இல்லை கொஞ்ச நேரம் உள்ள உட்காருங்க, மழை நின்னோடனே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த 8 வயசு பாப்பா உட்கார வச்சு காஃபி சாப்பிட்றீங்களான்னு காஃபி கொடுத்துருக்கு. காஃபி வாங்கியிருக்காரு. அந்த குட்டி பாப்பா உள்ளே போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு டாக்டர், என்னம்மா எதுக்கு ப்ரேயர் பண்ணன்னு காஃபி குடிச்சிட்டு கேட்டுருக்காரு. ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸு, உலகத்துலேயே ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காராம், அவர் தான் இதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் தான். அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா எங்கள் அம்மா குணமாயிடும்னு சொன்னாங்க. ஆனால் மழை பெஞ்சனால என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியல, அந்த டாக்டரும் வர முடியல அப்படின்னோடனே அந்த டாக்டருக்கு அந்த தண்ணி வந்திருக்கு. எடுத்துகிட்டு வந்த மருந்தை அந்த அம்மா கொடுத்துருக்காரு. இதில் என்ன மாறல்னா, நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும்னா ஒருத்தரை எங்கே கடவுள் கொண்டு வந்து நிறுத்துறோமோ அவங்க நிறுத்திடுவார். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ் வச்சுப்போம். I think good things will happen soon. தளபதி இருக்கும்போது ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னா ஒண்ணே சொல்லிட்டு ஓடிடுவேன். ஓகே, I don't want to waste time. வாழ்க்கையில விஜயனா, இது உங்களுக்கு வாழ்க்கையில 3 விதமான மனிதர்களை நம்ம சந்திப்போம். ஒரு எப்படி உதாரணத்துக்கு டக்குன்னு சொல்லணும்னா, மரம்னு வச்சுப்போம். சில பேர் இலை மாதிரி ஒரு சீசன் ஆஃப் பீரியட்ல கூட இருப்பாங்க, காத்தடிச்சோட பறந்து போயிடுவாங்க. நேச்சர். இன்னொரு கூட்டம் பிரான்ச்சஸ், கிளைகள். அது ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா ஒரு டஃப் டைம்ல உடைஞ்சு போயிடும். ஆனா அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் வேர் மாதிரி and love you and thank you Venkat sir, thank you Vinod Anna, thank you Ani, thank you Pooja Agde பையனோட ஃப்ரெண்டு. என் பையனுக்கு 2 வயசு ஆகுது. அவங்க பயங்கர ஃப்ரெண்டு. அண்ட் லேட்டஸ்ட் சென்சேஷன் மமிதா, என்னோட பிக் ஃபேன் மானா. அண்ட் thank you, thanks for inviting us. Thank you everyone. Thank you so much.